இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்டு ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபிஷ்ஷஸ், இன்றைக்கி வாங்கின ஃபுட்டு ஆக்சசரி ஃபிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன ஷார்ட்ஸில் வந்து ஃபுட்டு தான் அன்பாக்சிங் பண்ணி எல்லாத்தோட ஃபுட்டையும் காமிச்சிருப்போம். இப்போ வந்து இதில் ஃப்ளவர் அண்ட் ஃபுட்டு இந்த ஃபுட்டு எல்லாத்தையும் பிரித்து காமிச்சிட்டோம். அப்புறம் ஃப்ளவர் அண்ட் ஃபுட்டையும் பிரித்து காமிச்சிட்டோம். இதுக்குள்ளே இந்த டேங்க்குள்ளே தான் ஃப்ளவர் அண்ட் இருக்குது. இப்போ நம்ம எல்லா ஆக்சசரிஸ் ஃபிஷ்ஷஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் காமிக்கலாம். இப்போ ஃப்ளவர் அண்ட் மட்டும் பார்த்துட்டுங்க. இப்போ பாருங்க, நம்ம நெட்டு வாங்கியிருக்கோம். நெட்டு, அதுக்கப்புறமா மைக்ரோ பெல்லட், எந்த கப்பீஸ்க்கு தான் போடலாம். இதை போடும்போது காமிக்கிறேன். இது வந்து எங்கேயாச்சும் ஃபிஷ்ஷஸ் தான் துள்ளி விழுந்துச்சுன்னா இந்த மெடிசன் போடலாம். எல்லோ மெடிசன், ப்ளூ மெடிசன், க்ரீன் மெடிசன் இருக்குது. இதோட டீட்டெயில் வீடியோ வேணுன்னா நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்ம் போடலாம். இது வந்து மைக்ரோ பேலட் ஃபுட்டு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் போகலாம். இப்போ நம்ம கீழே பார்த்திங்கன்னா இது ஃபைபர் பவுல் தான். இதில் நம்மளே ப்ரீட் பண்ண ஃபைட்டர் வச்சுருக்கோம். கேமராவில் சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரில. இது வந்து ஃபைட்டர் பார்ட்டிஷன் டேங்க்கு. இதில் 2 பக்கமும் ஃபைட்டர் விட்ருக்கோம். இதை நம்ம இப்படி திறந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நடுவில் இது 2 சண்டை போடுறத பார்க்க வந்து கிளாஸ் மாதிரி நடுவில் இருக்கும். இந்த கிளாஸ், இதை எடுத்தால் கிளாஸ் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இங்கே பாருங்க, ஃப்ளார் பண்ணுது. ரெட் கலர் வந்து ஃப்ளார் பண்ணுது பாருங்க. இது வந்து ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் இருக்கிறதுனால நம்ம இது வச்சா சரியாக தெரியாது, அதோட ஃபேஸ் தான். இப்போ தெரியுறதுனால அந்த ரெட் கலர் ஃப்ளார் பண்ணுது. இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட பெரிய டேங்க் இருக்குது. நேற்று தான் நம்ம டேங்கை க்ளீன் பண்ணோம். அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஃபில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு கொஞ்சம் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அப்புறமா தான் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பிளான்ட்டும் நம்ம புதுசாக தான் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், கேட் ஃபிஷ் இங்கே இருக்குது பாருங்கள். அல்பினோ கேட் ஃபிஷ் இப்படியே தான் படுத்துக்குது எப்போ பார்த்தாலும். இங்கே பாருங்கள், 2 கேட் ஃபிஷ் இருக்குது. அங்கே ஒன்று லாஸ்ட்டில் இருக்குது, அது தெரியுதா இல்லையான்னு சரியாக தெரில. அடுத்தது வந்து இன்றைக்கி வாங்கினது வந்து 2 கேட் ஃபிஷ்ஷு, 7 கொய், அதுக்கப்புறமா 6 மாலி வாங்கியிருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் டம்போயர் மாலி தான். இப்போ அடுத்த மீனை பார்க்கலாம். இப்போ ஃபைட்டருக்கு நம்ம ஃபைட்டர் ஃபுட்டு போடலாம். இது எப்படி ஃபீட் எடுக்குதுன்னு தெரில. இப்போ நம்ம இந்த ரெட் ஃபைட்டருக்கு போடலாம். ஃபஸ்ட்டு போட்டோன்னே சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுது. இப்போ நம்ம இந்த கோல்டு கலருக்கு ஃபைட்டருக்கு தான் போடுறோம். இங்கே பாருங்க, சாப்பிடுது. இப்போ கோல்டு கலர் ஃபைட்டருக்கு போடலாம். இன்றைக்கி தான் வாங்கினதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. கோல்டு கலர் ஃபைட்டர் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுவும் சாப்பிடுது பாருங்க. இப்போ நம்ம ப்ரீட் பண்ண ஃபைட்டர் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு மாறி தான் இருக்குது. பாருங்க, நான் ப்ரீட் பண்ண ஃபைட்டரும் ஒன்று வாயில் எடுத்துகிட்டு போகுது. இப்போ நம்ம இந்த ஃபைட்டர் ஃபுட்டையே கொஞ்சம் மௌலிக்கு போட்டு பார்ப்போம். மௌலி ஃபீட் எடுக்குதா இல்லைன்னு தெரில. மௌலிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று தின்னுது. இப்போ அது ஒன்று தின்றதை பார்த்து மீதி எல்லாமே வருது. கொஞ்சம் மட்டும் தான் இது போட்டிருக்கோம். அப்புறமா நம்மளோட கப்பி ஃபுட்டு அப்புறமா போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கப்பி ஃபுட்டு தான் கொஞ்சம் போட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, மண்ணு மாதிரி இருக்குது இந்த கப்பி ஃபுட்டு. கேமராவில் தெரியுதா இல்லையானு தெரில. இப்போ நம்ம கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம். மீன் கணக்கே தெரியுதா இல்லையான்னு தெரியல, கப்பிக்கு மட்டும் தெரியும். எதுவும் எட்டி கூட பார்க்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தின்ன ஆரம்பிக்குது. பிளாட்டி மௌலி தான் தின்னுது ஃப்ரெண்ட்ஸ்.
கேமராலேயே கேமராவை கனெக்ட் தான் விட்டு பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் நம்ம டிரைவ் ஆம் போட்டு பார்க்கலாம். டிரைவ் ஆம் நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். டிரைவ் ஆம் நல்லாவே எடுக்கணும் நினைக்க ஃபீடு. இப்போ அங்கே போட்டோன்னே தின்னுது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்க்கு கொஞ்சம் போடலாம். பாருங்க கொய் எப்படி சாப்பிடுதுன்னு. கொய் வாயிலே வச்சிருக்கு ஃபுட்டை. இப்போ கொய் ஃபுட்டு கொஞ்சம் இருக்கு. கொய் ஃபுட்டை நம்ம அப்படியே போட்டு பார்க்கலாம். இது நார்மல் ஃபுட்டு தான். இங்கே பாருங்க நார்மல் ஃபுட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பூனை அடியிலேயே கடந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஃபுட்டு கீழே வச்சா எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சு. இங்கே பாருங்க கேட் ஃபிஷ் வந்து சாப்பிடுது. கொய் எல்லாமே நல்லா ஃபீட் இருக்குது. இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. எல்லாமே நல்லா திட்டுறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுச்சு. இப்போ நம்மளோட ஃபைட்ரு கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுனால நம்ம இந்த மெடிசன் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லோ மெடிசன் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டுக்கிறேன். கலர் மட்டும் எப்படி மாறுது பார்க்குறேன். இப்போ கலர் வச்சுட்டு கையை வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான், கலர் ஃபுல்லாக பண்ணிச்சு. ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ளவரன் தான் பார்க்குறோம். லாஸ்ட்டாக தான் ஃப்ளவரனை பார்க்குறோம். பாருங்க அந்த ஓரமாக இருக்க ஏர் மோட்டர் எடுத்தாங்க தெரியும் பாருங்க. அது பார்த்திங்களா? இப்போ ஃப்ளவரன் டக்குன்னு ஃபீட் எடுக்காது. ஒரு வாரம் சேர்ந்து தான் டக்குன்னு நம்ம கிட்ட பழகும். இப்போ நம்ம ஃப்ளவரன் ஃபுட்டு தான் அதுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்ளவரன் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ளவரன் ஃபுட்டு. பாருங்க இப்போ நம்ம 2 போட்டு பார்ப்போம். நான் குட்டி தான் இது. டக்குன்னு நல்லா தின்னாது. இன்னும் ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபீட் எடுக்க நல்லா. இதுவும் நம்ம வாங்கின நியூ பிளான்ட் தான். பெரிய கிளாஸ் டேங்க்ல ஒன்று, இந்த ஃப்ளவரன் டேங்க்ல ஒன்று. அடுத்து நம்ம கிட்ட இருக்க வேறு ஃபிஷ்ஷஸ் தான் பார்ப்போம். வேறு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மேலே இருக்குது, அதுக்கும் ஃபீட் பண்ணுறதை பார்க்கலாம். இதில் தான் நம்மளுடைய எல்லா கப்பீஸும் இருக்குது. நம்ம ப்ரீடிங் கேஜிக்குள்ளார போடல, வெளில தான் போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் மீன் மட்டும் வெளில வர மாதிரி, உள்ளே போகிற மாதிரி மீன் மட்டும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கப்பி ஃபுட்டு போட்டு காமிக்கலாம். இங்கே வாங்க மண் மாதிரிக்கு கப்பி ஃபுட்டு. இப்போ நான் கொஞ்சம் போடுறேன். இப்போ சாப்பிடுமா இல்லைன்னு தெரில, டக்குன்னு சாப்பிடாதானா. ப்ரீடிங் கேஜுக்குள்ளாரே இருக்குது, வெளிலையும் இருக்குது. அதுக்கு ஏபிசி இருக்கிறதால டக்குன்னு சாப்பிடாது. இங்கே பாருங்க போட்ட உடனே கீழே போயிடுச்சு, அதுதான் நல்லா சாப்பிடுது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா இல்லையான்னு சரியா தெரில, கிளார் அடிக்குது. கேமராமேன் வேற தொட்டியை நாடுதுன்றாங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபிஷ்ஷு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.